கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமுக்கு கரங்களை தள்ளுகிறேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாயோவாகும் என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, பிரபஞ்சம் உருவானதே. தாய்கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. நன்றி ஆண்டவரே, பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கரையாமல் காத்துக் கொண்டீர், குறைவின்றி விளக்க செய்தீர், பத்திரமாயனை சுமந்தீரே. தாய்கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கரையாமல் காத்துக் கொண்டீர், குறைவின்றி விளக்க செய்தீர், பத்திரமாயனை சுமந்தீரே. தாய்கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆண்டவரே, என்னை படைத்த போதே, என் பிள்ளையை படைத்த போதே ஒரு தரிசனத்தோடு, ஒரு அழைப்போடு, ஒரு அபிஷேகத்தோடு இவரே நீர் படைத்ததுனாலதான் ஆண்டவரே உமக்கு முன்பாய் சாட்சிகளாய் நிற்கிறோம். அப்பா தேவரீர் தொடர்ந்து நடத்துற இந்த இடத்தை, சபையை, ஊழியத்தை, விசுவாச குடும்பங்களை, உறவுகளை, சகோதர சகோதரர்களை, பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாய் தாங்குகிற உடைய கிருபை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. மீதியான வேலை பொறுப்பெடுத்துக் கொள்வேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த வேளையில கூட விசேஷமாய் ஒரு சிறு சாட்சியை மாத்திரம்
நான் சொல்லி நம்ம வேத வார்த்தைகள் ஒரு 5 நிமிடம் அண்ணன் பேசுவாங்க. தேவாதி தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லோரும் யோசிக்கிறது போல் ஜோ கூட சொன்னேன், என்னம்மா பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு சாட்சி நாள். இது என்னுடைய அக்கா, பெரிய அக்கா இங்கே இருக்காங்க. அக்காவும் நானும் ஜோ பர்த்டேவை கொண்டாடுறதுக்காக நான் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருந்தேன். கேன்சர்னாலே பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே இருக்கும்போது அவருடைய பர்த்டே அதுக்கு வரணும். அங்கே போய் பர்மிஷன் கேட்கும்போது லெட்ரு எழுதி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு உடனே வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன குழந்தை அவன் முதல் பர்த்டே. நாங்கள் 2 பேரும் வரும்போது வாரமான நாட்கள் அதெல்லாம். இன்றைக்கி ஒரு வேளை இவனுக்கு எல்லாருக்கும் செலிப்ரேஷன் போல் இருக்கலாம். 20 ஆண்டு காலங்கள் இந்த கடந்த பயணத்தில் கிறிஸ்து இயேசு மட்டும்தான் கூட இருந்தான். அக்கா நான் வரும்போது அப்படி சின்ன பிள்ளை ஜோ அப்படி சோர்ந்து, மதுமா என்னுடைய அண்ணன் மகளுடைய தோள் அப்படியே படுத்துட்ருக்கான். உள்ளே என்னை வந்த உடனே என்னை பார்த்த உடனே அப்படியே பார்வையில் உடைந்து போனேன். என் மேலே வந்து படுத்துட்டு அவன் கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு, அழுதுகிட்டே இருக்கிறான். இன்றைக்கி யோசித்து பார்க்கும்போது நம்முடைய அழுகையை சந்தோஷமாய் மாற்றினவர் தேவன். அன்றைக்கு நான் யோசித்து பார்க்கும்போது அன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது வாழ்க்கையில். ஒருவேளை பல நாட்கள் அவைகள் எல்லாம் புரியாமலே கூட இருந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் தேவன் எல்லாவற்றையும் அருமையாய் புரிய வைத்து தெளிவாக்கி அபிஷேகித்து சுகம் தந்து நிச்சயமாகவே நீ உயிரோடு தான் இருப்பாய், நீ ஊழியம் செய்வாயின்னு அன்றைக்கு சின்னஞ்சிறு குழந்தையாய் பிள்ளை இருந்தபோது நான் இப்போ சொன்ன ஆண்டவரை வருஷந்தோறும் என்னுடைய பிறந்த நாளில் நிச்சயமாய் சாட்சி சொல்வேன். ஆண்டவரை பல ஆண்டுகள் இப்போ இந்த கோவிட் டைமில் ஒரு 2 வருஷம் அதை நாங்கள் ஒரு வேளை பெரிய அளவில் செய்யலாம் கூட வருஷம் அதுக்கு அவனுடைய பர்த்டேயில் இந்த சாட்சி நான் சொல்லுவேன். சின்ன லெவலில் சும்மா அப்படி பர்த்டே கொண்டாடினாலும் சொல்லுவேன். இந்த நாள் விசேஷமான நாள். பிள்ளைக்கு தேவன் பாராட்டின கிருபைகள் மகா பெரியது. மற்ற பிள்ளைங்க கொஞ்சம் ஒரே ஒரு வித்தியாசம்தான். என்னுடைய வியாதியின் படுக்கையில் நான் கடந்த பாதைகளை விட அவன் கடந்த பாதைகள் கடுமையானது. எத்தனை பேருக்கு அது புரியும்னு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் அவனை திட்ட மாட்டீங்க, அவனை ரொம்ப கண்டிக்க மாட்டீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அவனை தேவனே போதித்து நடத்துவான். அந்த பாதைகளில் தனிமையில் அவன் இருந்த சூழ்நிலைகளில் தேவனே அவனோடு இருந்தான். இன்றைக்கு பிள்ளை 20 ஆண்டு காலங்கள் என்ன டாக்டருங்க சொன்னாங்க, 1 வாரம் தான் இருப்பீங்க அல்லது ஒரு 4 நாள் இருப்பீங்க. எங்கள் குடும்பமே இங்கே இருக்கு, எங்கள் டைட்டஸ் இங்கே இருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் டாக்டர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது என்னோடய தங்க அக்காவும் அப்போ இருந்தாங்க. எதுவுமே வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது டைட்டஸ் அண்ணா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க, தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வா. அவர் செய்திருக்கிறார். ஆமென். அவர் செய்திருக்கிறார். அவர் சுகம் தருகிற தேவன் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி. நாங்கள் இங்கே ஒரு ஃப்ளாட்ஸில் இருந்தோம் 2008. அதை கூட இன்னைக்கு காலையில் கூட நினச்சேன். இப்போ ஒரு நாள் ஜோ விளையாட போனான் வெளியே. அப்போ அங்கே ஒரு பாட்டிமா, அவங்க பிராமின், அவங்க இவனை தூக்கி வச்சுட்டு இவங்க அம்மா தான் சாகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் அது 2008. அப்போலோவில் எமர்ஜென்சியில் கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு கடைசி நிமிஷம் உயிர் போகிற சூழ்நிலை அது. வச்சுட்டு இவனை பார்த்தேன், இவங்க அம்மா தான் சாக போகிறாங்களாம். வெளியே ஒரே கூட்டமாக நின்று பேசி கொண்டிருக்காங்க. இவன் குட்டி பிள்ளை
ஓடி வந்து என் மேலே படுத்துட்டு, நீங்கள் சாக போகிறீங்களான்னு என்ன கேட்டான். அப்பா அவன்கிட்ட சொன்னேன், இல்லைடா அம்மா சாக மாட்டேன், உயிரோடு தான் இருப்பேன், நீயும் நானும் சேர்ந்து ஊழியம் செய்வோம், நீ என் பக்கத்தில் இருப்ப, நீ பார்ப்ப. அது புரியாத வயது அவனுக்கு. சாட்சி இப்போ 20 வயது. அவனுக்கு எல்லாமே நல்லா புரியும். அவன் சொல்லுவான், நான் ஊழியம் செய்வேம்மா, நான் ஊழியம் செய்வேம்மா, உங்கள் கூடவே இருப்பேம்மா. ஒருவேளை மற்றவர்கள் எப்படி புரிஞ்சு கொள்கிறாங்களோ தெரியல, எல்லாவற்றையும் அறிந்தவர் தேவன் ஒருவர் தான். என்னுடைய வாழ்க்கை என்னது என்று தேவனுக்கு தெரியும். நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதும் தேவனுக்கு தெரியும். என் பிள்ளை எதையெல்லாம் கடக்கிறான் என்பது தேவனுக்கு தெரியும். ஊழியத்தில் தேவன் எப்படி இருக்கிறார் என்பது தேவனுக்கு தெரியும். எல்லா இடங்களிலும் தேவன் சாட்சியாகவே வைத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு குறையுமே இல்லாமல் என்னுடைய சரீரத்தில் நல்ல பலனை கொடுத்த, இருதயத்தில் நல்ல சமாதானத்தை கொடுத்த, சகலவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்த, அருமையான ஒரு பிள்ளையை கொடுத்த, ஜோ மாதிரி ஒரு பிள்ளையை பார்க்க முடியாது. அவரோட எப்படிப்பட்டவன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன். எதுனாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவான். எதையுமே உள்ள வச்சுக்க தெரியாது அவனுக்கு. உள்ள வச்சு அவன் மறைச்சு பின்னாடி பேசியெல்லாம் நான் கேட்டதே இல்லை. இல்லை ஜோமா இப்படி சொல்லக்கூடாது, இது தப்பு, நேருக்கு நேர் பேசுகிறேன், நீங்கள் தானம்மா சொல்லியிருக்கிறீங்க, எது கரெக்டோ அதை நான் சொல்லுவேன்னு. அப்படி உண்மை உள்ளவன். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். தேவன் ஊழியத்தில் கூட பிள்ளை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துகிறார், இன்னும் பயன்படுத்துவார். அதற்காக நன்றி சொல்கிறேன். கேன்சர் படுக்கையில், வியாதியின் படுக்கையில் செத்து போயிடுவேன்னு சொன்ன என்னை 20 ஆண்டு காலங்கள், இவன் வளர்கிற ஒவ்வொரு நாளையுடைய வயது, ஒவ்வொரு வயது கூடும்போதும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். எனக்கு தேவன் கொடுத்த சுகத்தின் அடையாளம் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அவன் வாலிபனாக இருக்கிறான். கர்த்தர் இன்றைக்கு ஒரு சாட்சியை வைத்திருக்கிறார். இந்த நாளிலே கூட பிள்ளையை வாழ்த்துகிறது, அவனை ஆசீர்வதிக்கிறதெல்லாம் ஒரு பார்ட். தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதே பிரதானமானதாக இருந்தபடினால இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த உங்கள் யாவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து பிள்ளைக்காக செபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.